வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைக்கி இன்றைய பதிவில் தனுசு லக்னத்தை பற்றிய பொதுவான பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தனுசு லக்னம் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்க தனிமை விரும்பிகள். இவங்களோட வாழ்க்கையில் முன்பகுதியில் வாழ்க்கை வேறு ஒரு மாதிரி போகும், பின்பகுதியில் வேறு மாதிரியும் செல்லும். இவங்களோட வாழ்க்கை பயணம் மற்றவங்களுக்கு கடினமாக தெரிகிற வேலை இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவங்க ஈஸியாக பார்க்குற வேலை மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொதுவாக இந்த இதுலேயும் யாரோடையும் பற்றற்று இருப்பாங்க. தனுசு லக்னக்காரவங்க பொதுவாக ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அந்த வீட்டோட பொண்ணோட இலவச இணைப்பு மாதிரி மாமனார் மாமியார் இவங்களெல்லாம் கடைசி வரையிலும் பார்க்குற பொறுப்பு இவங்களுக்கு தான் இருக்கும். அப்படியே இல்லைன்னாலும் இவங்களை சேர்ந்தவங்களே ஒரு பந்தங்கள், சொந்த பந்தங்கள் ஒரு 10 பேர்னாலும் இவங்க வீட்டில் ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க. தெய்வ பலம் இருக்கிறவங்க, மரியாதை, தனித்தன்மை எல்லாமே தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு இருக்கும். இவங்க சின்ன வயசுலேருந்து பெரியவங்க ஆகிற வரைக்கும் அடிப்படை தேவைகள் எல்லாமே அவங்களுக்கு செட்டில் ஆகிடுவாங்க. முதன்மையான மேன்மையான எண்ணங்கள் எல்லாமே இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எல்லாரையும் அன்பால் தன்னிடம் அடக்கி ஆளக்கூடிய ராசி. நிதானமான போக்கு இருக்கும். இவங்களில் பெரும்பாலும் பொருளாதாரத்தை பெருக்குவது, பணத்தை பெருக்கிறது எல்லாமே இவங்களுக்கு கை வந்த கலைங்க. முடியாதுங்கிற சொல்ல இவங்க வார்த்தையிலையும் கிடையாது, வாழ்க்கையிலையும் கிடையாது, இவங்களோட அகராதியிலையும் கிடையாது. இவங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும். சுவாச பிரச்சனை, இதயத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்கும். இவங்க பொதுவாக நேர்மையானவங்க, உண்மையானவங்க. மஞ்சள் நிற வஸ்து அல்லது வெண்மை நிற வஸ்து இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ராசியாக இருக்கும். ஐயப்பன் வழிபாடு பண்ணுறதும் நல்லது. ஏகாதசி விரதம் இருந்தால் கோடீஸ்வர யோகம் இவங்களுக்கு தாங்க. இவங்க உடம்பு வாகுன்னு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பருத்த உடம்பாக இருப்பாங்க. ஒரு சிலர் ராஜானுபாகுவான தோற்றம் இருக்கும், சில பேர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க. பார்த்தா தோற்றம் அப்படி இருந்தாலும் இவங்களோட மனசு ரொம்ப குழந்தை போல் இருப்பாங்க. ரொம்ப மென்மையான உள்ளவங்க. இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப அதிகங்க. நம்பிக்கையான நண்பர்கள்னால் ஒரு 50-100 பேர் வச்சுருப்பாங்க எப்படினாலும். இவங்கள்ட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக காணப்படும். எல்லார்ட்டையும் வளைஞ்சு கொடுத்து காரியம் சாதிச்சிருவாங்க. அதனால் கொள்கைகளை அடிக்கடி மாற்றுறவங்களாக இருப்பாங்க. வளைஞ்சு கொடுத்தாலே டக்கு டக்குன்னு மாறுறவங்களாக தானே இருப்பாங்க. குடும்பத்திலும் சொசைட்டிலும் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். இவங்களில் பெரும்பாலும் மத போதகர்கள், பேச்சாளர்கள், தத்துவ ஞானிகள் இவங்க எல்லாமே தனுசு லக்னக்காரவங்க தான். மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி இருக்கும். அன்புக்கு அடிபணிவாங்க. ஒரு சில விஷயங்களில் பிடிவாதமாகவும் இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தீர்வு காண்றதுலேயும் இவங்க நேரத்தை நிறைய செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, தோல்வி வெற்றி, இன்பம் துன்பம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்குவாங்க. மொத்தத்தில் சொசைட்டியில் நல்ல மதிப்பு மரியாதையோடு இருப்பாங்க. இவங்களோட ராசியான நிறம் மஞ்சள். இவங்களோட ராசிகள் புஷ்பராகும். நன்றி, வணக்கம்.